வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 12 வோல்ட் 400 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ். லாஸ்ட் கிளாஸில் இந்த யூனிட்டை பற்றி உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் நான் கொடுத்துருந்தேன். பாக்ஸு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் பாக்ஸ் வரும். இதோடைய காஸ்ட்டு வந்து 750 ரூபா வரும். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பியர் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ சர்க்கியூட் ஆகட்டும், இல்லை நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லா ப்ராஜெக்ட்லையும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாக ஒரு எஸ்எம்பிஎஸ் அப்படின்னாவே ஒரு 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட் அப்படின்னாவே 350 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி வருது. 10 ஆம்பியர் எடுத்துகிட்டா கூட 750 ரூபா. பட் இது அப்படி இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன். இது கிட்டத்தட்ட இது என்ன சொல்கிறோம், எல்இடி டிரைவருக்கு யூஸ் பண்ணுறோம். ரெயின் ப்ரூஃப் மேலே ஒரு கவர் இருக்குனால ரெயின் ப்ரூஃப் பவர் சப்ளை அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ இதில் வரக்கூடிய ஆம்பியரோட அவுட்புட் வந்து 33.33 33 ஆம்பியர் 330 மில்லி ஆம்பியர் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக 400 வாட்ஸ் அவுட்புட் லோடு கொடுக்கலாம். ஓகே, இப்போது இது ஒரு சைனீஸ் மேக்கு. குவாலிட்டி நல்லா இருக்குது. அவுட்புட்டில் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நான் டிட்டாச் பண்ணி காமிச்சிருந்தேன். இதான் யூனிட்டு. அந்த யூனிட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் மேலே இந்த டாப் கவர் 2 ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த டாப் மூடி வந்துடும். இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஓகேவா, இந்த ரெயின் ப்ரூஃப் வந்து வெளியே எடுத்துடலாம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூவும் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா இந்த பிளாக் பிரேம் எடுத்துடலாம். லைக் திஸ். இந்த மாதிரி பிரேம் வெளியே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு பாடியோட கான்டாக்ட் ஆகாமல் ப்ரொடெக்டிவாக இருந்துக்கும். தென் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஒரு ஸ்க்ரூ வந்து ஒரு கம்பைன்ட் ரெக்டிஃபையர், அதை ஹீட்சிங்கோட மவுண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ஒரு மாஸ்பெட், அதை கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் நீ பார்க்கக்கூடிய ஒரு சர்க்கியூட். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு சர்க்கியூட். உங்களுக்கு நான் ஒரு ஏசி ஒயர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக வேண்டி. ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்கள், ரொம்ப ஃபியூ காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப அதிகபட்ச காம்பனன்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நல்ல பக்கா எஃபிஷியன்சியாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கெப்பாசிட்டர்ஸும் அவுட்புட்டில் வரக்கூடிய 12 வோல்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ். இந்த கனெக்டர் எதுக்காக இருக்குன்னா, இந்த ஃபேனுக்காக இருக்குது. இந்த டிவைஸ் ஒர்க் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பைன்ட் ரெக்டிஃபையர். ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு மாஸ்பெட். இது வந்து பாடியோட உங்களுக்கு ஹீட் சிங் மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து என்டிசி, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பிளாக்கிஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு கம்பைன்ட் ரெக்டிஃபையர். நம்ம டயோடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபுல்வேர் ரெக்டிஃபையருக்கு 4 டயோடு யூஸ் பண்ணுவோம். அந்த 4 டயோடுக்கு பதிலாக இந்த கம்பைனாக இருக்குது. இது மெயின் ஃபில்டர் 150 mFT 450 வோல்ட் கண்டென்சர். இதுதான் எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர். மீதியெல்லாம் இந்த ரெசின்ஸு கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது ஒரு ஆப்டோ கப்ளர் இங்கே இருக்குது. பேக் சைடில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுதான் பேக் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுதான் பேக் சைடுடைய வியூ. ஓகே, இதில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ப்ராசர். இந்த இடத்துல தான் அந்த சுவிட்சிங் டிவைஸ்னுக்கு எனக்கு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை இதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையும் தென் ஃபர்தராக இந்த மாஸ்பெட் ட்ரைவ் பண்ணும். சுவிட்சிங் ஆகும், அவுட்புட் வரும். ஸோ இப்போ இது ப்ராடக்ட் இருக்குன்னா, ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. சரி, இப்போ டயக்ராம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா சர்க்கியூட்டுக்குமே டயக்ராம் இருக்கும். டயக்ராம் இல்லாத சர்க்கியூட்டே உங்களுக்கு கிடையாது. ஓகேவா, பாருங்கள், இதுதான் 12 வோல்ட் 400 வாட்ஸ். இதில் சிம்பிளாக ஒரு மாடிஃபிகேஷன், அவ்வளோதான். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த சர்க்கியூட்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஓகேவா, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. படித்து வச்சுக்கேன். ஒரு தொழில் கையில் இருக்கும்.
வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேராக தான் இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் 10 எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது. அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் வெளியில் கொண்டுட்டு போய் கொடுக்கணும். நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. குயிக் சர்வீஸிங் கிடையாது பெரும்பாலும். இல்லை ப்ராடக்ட்டே போர்டு மாற்றலாம் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. பட் நம்ம அப்படி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நம்ம கண்டிப்பாக நல்லா படித்தோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம சர்வீஸ் பண்ணலாம். குறிப்பாக எஸ்எம்பிஎஸ் இது காமன் ஃபார் ஆல். அது ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தாலும் சரி, கலர் டிவியாக இருந்தாலும் சரி, எல்சிடி எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய எல்லா அப்ளிகன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் எஸ்எம்பிஎஸ் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, எஸ்எம்பிஎஸ் பற்றி நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஆசிலேட்டர், இதுதான் வந்து ஒரு ஐசி இருக்குது. இதில் ஒரு சுவிட்சிங் டிவைஸ் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சுவிட்சிங் பண்ணுறதுக்காக இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்பெட் வந்து F7N65 அப்படிங்கிற மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கம்பைன் டயோடு ஃபைனல் அவுட்புட்டில் இது வந்து செகண்டில் வரக்கூடிய இந்த இடத்துல வர டயோடு, அதாவது இந்த போர்டில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், டயோடு மாதிரி இருக்காது, எப்படி இருக்கும், டிரான்சிஸ்டர் மாதிரி டைப்பில் இருக்கும். அதுதான் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, இந்த அவுட்புட்டில் தான் 1, 2 அல்லது 3 கெப்பாசிட்டர் போட்டு அவுட்புட் எடுத்திருக்கு. இந்த அவுட்புட் இருக்குது இல்லையா, இந்த அவுட்புட் இருக்குது. ஓகே, இது வந்து மேலே இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். அதாவது இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ் இருக்குது. இது வந்து ஏசி இன்புட் 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குறோம். இந்த இடத்துல என்டிசி இருக்குது, ஒரு ஃபியூஸ் இருக்குது, RF பைபாஸ் கெப்பாசிட்டர் இருக்குது, லைன் ஃபில்டர் இருக்குது. தென் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வந்து நான் ரிசம்லன்ஸ் சர்க்யூட் தான். இதில் வந்து ஆம்பியர் ஜாஸ்தி வரும். ஓகேவா, இதில் வந்து KB310 அப்படிங்கிற ஒரு கம்பைன் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 பின் வந்து ஏசி இன்புட், 2 பின் வந்து டிசி அவுட்புட், ப்ளஸ்ஸு மைனஸ். இது மெயின் ஃபில்டர் 120 mmFD 450 வோல்ட் கண்டென்சர். இதுலேருந்து ஒரு ட்ரிகரிங் ரெசன்ஸ், ஒரு ரெசன்ஸ் வழியாக இந்த ஐசிக்கு ட்ரிகர் ஆனால் தான் இதில் பல்ஸ் அவுட்புட் வெளியே வரும். இதுக்குள்ளேயே செல்ஃப் ஆசிலேட்டர் எல்லாமே இருக்குது. இதில் மாஸ்பெட் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. மாஸ்பெட் இந்த சர்க்யூட்டில் மாஸ்பெட் தனியாக இருக்குது. லைக் திஸ், இந்த மாதிரி இருக்குது. சேம் சர்க்யூட் தான் பாருங்கள். மாஸ்பெட் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இது ஒரு பவர் சப்ளை, கிட்டத்தட்ட ரிசம்லன்ஸ். இது மாதிரி என்டிசி, இந்த இடத்துல வந்து RF பைபாஸ் கெப்பாசிட்டர், லைன் ஃபில்டர், இந்த இடத்துல ரெஃப்ரிஜரேட்டிவர், மெயின் ஃபில்டர். ஓகே, மெயின் ஃபில்டர்லேருந்து சப்ளை நேராக எங்கே வரும், மாஸ்பெட்டோட ட்ரெயினுக்கு வரும். சோர்ஸ் வந்து கிரவுண்ட் ஆகிருக்கும். சரி, இப்போ இந்த சர்க்யூட் இருக்குது, ரிசம்லன்ஸ் சர்க்யூட்டு தான். ஸோ இந்த சர்க்யூட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆப்டோ கப்புலர், TL431, ஒரு வேரியபிள் ரெகுலேட்டர், ஜீனர் டயோடுன்னு சொல்லுவோம். வேரியபிள் ஜீனர் டயோடு. இது அவுட்புட்டை எவ்வளோ வோல்ட் லோடு கொடுக்குறோம், லோடில் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுது, லோடு கொடுக்கல அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி தென் இந்த ஆசிலேட்டரை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அப்போ தான் சுவிட்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் இருக்குது இல்லையா, இந்த சர்க்யூட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபெயிலியர்னால் முதல்ல ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கலாம், தென் ஃபியூச்சரில் அட்டன் பண்ணலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர், அசம்பிளிங், ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். மிக குறைந்த பயிற்சி கட்டணம். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். வருங்காலத்தில் தேவை உங்களுக்கு தெரியும், நிறைய தேவை இருக்குது. நாளுக்கு நாள் தேவை அதிகமாகிட்டு இருக்குது. இந்த தேவைக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் க்ரோத் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களும் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம். ஓகேங்களா, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டிவர் இது ஏசியை டிசியாக மாற்றும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலர் சர்க்யூட், ஒரு சுவிட்சிங் டிவைஸ். தட் மீன்ஸ் இந்த ஐசிக்குள்ளே இருக்குது. ஐசி இதுதான் ஆசிலேட்டர், டிரைவர் எல்லாமே இருக்குது. இது டிரான்ஸ்ஃபார்மர், SM டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி, இது செகண்டரி. வர்ற ஏசியை 2 டயோடும் டிசியாக பண்ணுது, ஃபில்டர் ஆகி வெளியே அவுட்புட் வருது. வெளியே வர அவுட்புட்டில் ரெகுலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், TL431 அப்படின்னு இருக்குது. தென் ஆட்டோ கப்ளர் வந்து ஃபீட்பேக் டு இந்த FBன்னு போட்டுக்கல, பின் நம்பர் 4, 1 2 3 4 இதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதான் ஒரு சிம்பிள் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட் உபயோகப்படுத்தி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் நாம் மேக் பண்ணலாம். ஏன்னா பேசிக்காக ஒரு பவர் சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், எந்த ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையரும் சரி, வேறு எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் நாம் அசம்பிள் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வோல்ட் அளந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த யூனிட் இங்கே இருக்குது.
ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மல்டிமீட்டர் வேணால் எங்கிட்ட வாங்கிக்கலாம். எங்கிட்ட இருக்குது, ஸ்டாக் இருக்குது. இதோடைய காஸ்ட் வந்து 450 வரும். அனலாக் மீட்டர் இருக்குது. அனலாக் மீட்டர் தேவைப்படுறவங்க அனலாக் மீட்டர் வாங்கிக்கலாம். பாருங்கள், லைக் திஸ். இதுதான் இந்த மல்டிமீட்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கலைன்னா வாங்கி வச்சுங்க. இதில் எல்லா ஆல் ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போது வந்து ஏசி இன்புட் இந்த சர்க்யூட்டில் நான் கொடுக்க போகிறேன். இப்போது பவர் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் லைட் எரியுது இல்லையா? இந்த ஃபேன் வந்து சுற்றுது. ஃபேன் ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதில் 3 பின் இருக்கு இல்லையா? 1 2 3 3 நெகட்டிவு, இந்த 3 பாசிட்டிவ். நான் என்ன பண்ணுறேன், 20 வோல்ட் டிசி ரேஞ்சில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ வோல்ட் வருது? எக்ஸாக்டாக 12.1. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் எக்ஸாக்டாக 12 வோல்ட் எக்ஸாக்டாக வருது. பக்காவாக இருக்குது எஸ்எம்பிஎஸ். இன்புட் ஏசி வோல்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 230 வோல்ட் 750 வோல்ட் இல்லை ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டேன். இல்லை ஏசி எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன். இன்புட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு 230 வோல்ட் 234 வோல்ட் ஏசி கொடுத்தோன்னு வச்சுங்களேன். 90 வோல்ட் ஏசி கொடுத்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசி கொடுத்தாலும் அவுட்புட்டில் 12 வோல்ட்டு கன்ஃபார்மாக கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதில் வரும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், வெரி ஸ்மாலஸ்ட் அப்ளிகேஷன்லேருந்து எந்த அப்ளிகேஷன் கரண்ட் அதிகமாக எடுக்கிற வரைக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 33 ஆம்பியர் இருக்குன்னா நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.